ஒரு பாடம் என்னது அப்படின்னா கண்ணியமிகு தலைவர் அப்படிங்கிறது 7th தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய தேர்டு இம்பார்ட்டண்டான லெசன். ஆனால் ரொம்ப லிமிட்டட் பாயிண்ட்ஸ் தான் நம்ம ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் எப்போவுமே ஒரு பாடத்தை ஃபஸ்ட் லுக்குக்கு நீங்கள் படிக்க முடிச்சல ஃபுல் லெசனையும் ரீட் பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. மக்களுக்கு வழிகாட்டிய தலைவர்கள் பலர். அவர்கள் ஒவ்வொருவரும் தமக்கே உரிய தனித்தன்மையான பண்புகளால் முத்திரை பதித்துள்ளனர். எளிமை, நேர்மை, உழைப்பு, பொறுமை, நாட்டுப்பற்று முதலிய பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்து விளங்கிய தலைவர் ஒருவர் கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுகிறார். ஸோ அவரோட குவாலிட்டிஸ் சொல்லியிருக்காங்க பாருங்களேன், ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காங்க. எளிமை, நேர்மை, உழைப்பு, பொறுமை, நாட்டுப்பற்று முதலிய பண்புகளை ஒருங்கே கொண்டு விளங்கிய ஒரு தலைவர் இருக்கார். அவர் நம்ம கண்ணியமிகு அப்படிங்கிற அடைமொழியால் அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு டக்குன்னு இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் பார்த்தோன்னே யார் ஞாபகம் வருவா? மகாத்மா காந்தியடிகள் தான் ஞாபகம் வருவாங்க. இருந்தால் கூட அவங்கள நம்ம கண்ணியமிகு அப்படிங்கிற வார்த்தையால் சொல்கிறோம் அப்படின்றத கீவேர்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ணியமிகு தலைவர் காயிதே மில்லத் அப்படிங்கிறவங்க, அவங்கள பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். மக்களுக்கு வழிகாட்டிய தலைவர்கள் பலர். அவர்கள் ஒவ்வொருவரும் தமக்கே உரிய தனித்தன்மையான பண்புகளால் ஒரு முத்திரையை பதிச்சுட்டு போயிருக்காங்க. எளிமை, நேர்மை, உழைப்பு, பொறுமை, நாட்டுப்பற்று முதலிய பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்து விளங்கிய தலைவர் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் கண்ணியமிகு அப்படிங்கிற அடைமொழியால் அழைக்கப்படுகிறார். அப்பெருமை மிகு தலைவரை பற்றி அறிவோம். நாடு முழுவதும் மக்கள் விடுதலை போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருந்த காலம் அது. காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்து அதில் இளைஞர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். ஒத்துழையாமை இயக்கம், அதாவது ஆங்கிலேயருடைய அரசாங்கத்துக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கிறது தான் ஒத்துழையாமை இயக்கம். ஸோ அதில் இளைஞர்கள் திரளாக கலந்து கொள்ளணும் அப்படின்ற வேண்டுகோள் விடுத்தார். அப்போது இளைஞர் ஒருவர் திருச்சி தூய வளனார் கல்லூரியில் பயின்று கொண்டிருந்தார். ஸோ காயிதே மில்லத் அப்போ எங்கே படிச்சுட்டு இருந்திருக்காரு? திருச்சி தூய வளனார் கல்லூரியில் சென்ட் ஜோசப் காலேஜில் படிச்சுட்டு இருந்திருக்காரு. காந்தியடிகளின் வேண்டுகோள் அவருக்கு தீராத விடுதலை வேட்கையை தந்தது. தமது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். என்ன பண்ணணும்? ஸ்கூல் காலேஜ் எல்லாத்தையும் பேர்ன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அவங்க எதுக்குமே அவங்க போய் அட்டன் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. எளிமையின் சிகரம். அந்த இளைஞர்கள் பிற்காலத்தில் பெரிய அரசியல் தலைவராக வளர்ந்தார். அவர் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு தனி மகிழுந்தில் செல்ல மாட்டார். தொடர்வண்டி, பேருந்து போன்ற பொது போக்குவரத்து ஊர்திகளையே பயன்படுத்துவார். அன்பர் ஒருவர் அவருக்கு ஒரு மகிழுந்தை பரிசளித்தார். ஆனால் அவர் இதை ஏற்க மறுத்து எப்பொழுதும் போல் தொடர்வண்டியிலேயே பயணம் செய்தார். அவர் சார்ந்திருந்த இயக்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு மகிழுந்தும் பெரும் தொகையும் பரிசளிக்கப்பட்டன. அவற்றையும் தாம் தொடங்கி வைத்த கல்லூரியின் பயன்பாட்டுக்காக அளித்து விட்டார். அவர் ஒரு கல்லூரி தொடங்கி வச்சிருக்காரு. அந்த பயன்பாட்டுக்காண்டி அந்த காரை கொடுத்துட்டார். அதாவது அவர் யூஸ்வலாக ஒரு தொடர்வண்டி, பேருந்தில் தான் பொது போக்குவரத்தை தான் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டு அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு கார் கொடுத்துருக்காங்க. அதை அவங்க ஏற்றுக்கல. அப்புறமா அவங்க சார்ந்திருந்த இயக்கம்னா அவங்க எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவங்களோ அங்கேருந்து கொடுத்துருக்காங்க, அதையும் அவங்க ஏற்றுக்கல. ஆடம்பரமற்ற திருமணம். அவரது குடும்ப நிகழ்வுகளிலும் எளிமையை காண முடிந்தது. அவர் தம் ஒரே மகனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தார். அவர் மிகப்பெரிய தலைவர் என்பதால் அவரது இல்ல திருமணம் மிகவும் ஆடம்பரமாக நிகழப்போகிறது என்று எல்லோரும் எண்ணியிருந்தனர். ஆனால் எவ்வித ஆடம்பரமும் இல்லாமல் மிக எளிமையாக தம் மகனின் திருமணத்தை நடத்தி முடித்தார். பெண் வீட்டாரிடம் மணக்கொடை பெறுவது பெருகியிருந்த அக்காலத்தில் மணக்கொடை பெறாமல் அத்திருமணத்தை நடத்தினார். மேலும் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தார். ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மணக்கொடை ஃபேமஸாக இருந்த காலம். ஸோ மணக்கொடை வாங்குகிற திருமணத்தில் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் இவர் நின்றுருக்காரு. ப்ளஸ் அவருடைய ஒரே மகன் திருமணமாக இருந்தால் கூட அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஆடம்பரத்துக்குமே இடம் கொடுக்காமல் ரொம்ப சிம்பிளாக மிக எளிமையாக தம் மகனின் திருமணத்தை நடத்தி முடித்தார். பெண் வீட்டாரிடம் மணக்கொடை பெறுவது பெருகியிருந்த காலத்தில் மணக்கொடை பெறாமல் அந்த திருமணத்தை நடத்தி முடித்தார். அதுதான் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. நேர்மை. அந்த தலைவர் ஒரு முறை தமது இயக்க அலுவலகத்தில் இருந்தபோது அங்கிருந்த பணியாளரை அழைத்தார். அவரிடம் ஒரு உரையும் பணத்தை கொடுத்து
அஞ்சல் தலை வாங்கி இந்த உரையில் ஒட்டி அஞ்சலில் சேர்த்து விடுங்கள் என்று கூறினார். அந்த பணியாளர், ஐயா, நம் அலுவலகத்திலேயே அஞ்சல் தலைகள் வாங்கி வைத்துள்ளோம், அவற்றிலிருந்து ஒன்றை எடுத்து ஒட்டி விடுகிறேன் என்றார். அதற்கு அந்த தலைவர், வேண்டாம், இது நான் தனிப்பட்ட முறையில் அனுப்பும் கடிதம், அதற்கு இயக்க பணத்திலிருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலைகளை பயன்படுத்துவது முறையாகாது என்று கூறினார். ஸோ இவ்வளோக்குள்ளே பாருங்களேன், அவர் வந்து செப்பரேட்டாக பர்சனலைஸ்டு. ஆனால் இப்போ நம்ம எப்படி இருக்கோம், ஆஃபீஸில் வந்து ஃப்ரீயாக பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும், ஜெராக்ஸ் எடுக்க முடியும்னா நம்மளோட பர்சனல் எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு வர்றதுல குறியாக இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டாம்ப்பு ரொம்ப கம்மியான காசு, அதை கூட அவரோட இது என்னோட தனிப்பட்ட இது, ஸோ நம்ம வந்து இயக்க பணத்துலேருந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அவர் வந்து குறியாக இருந்திருக்காரு. இயக்க பணத்திலிருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலைகளை பயன்படுத்துவது முறையாகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது மொழிக் கொள்கை. இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் ஆட்சி மொழியை தேர்வு செய்வது தொடர்பான கூட்டம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. மிகுதியான மக்கள் பேசும் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றனர் சிலர். பழமை வாய்ந்த மொழியை ஆட்சி மொழியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தனர் வேறு சிலர். ஆனால் அந்த தலைவர், பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று நான் உறுதியாக சொல்வேன். இன்னமும் விரிவாக சொல்ல வேண்டுமென்றால் திராவிட மொழிகள் தாம் இந்த மண்ணிலே முதலாக பேசப்பட்ட மொழிகள். அவற்றுள் மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி. எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஸோ 2 வகையான நாடாளுமன்றத்தில் பேச்சு போயிருக்கு. மிகுதியான மக்கள் பேசக்கூடிய மொழியை தான் நம்ம நாட்டோட தேசிய மொழியை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிலர். அதுபோக பழமையான மொழிகளில் ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பழமையான மொழியில் தான் ஒன்று வந்து ஆட்சி மொழியாக ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது எந்த மொழி தான்? தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். அந்த தலைவரின் உள்ளத்தில் எப்பொழுதும் நாட்டுப்பற்று மேலோங்கி இருந்தது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே 1962ஆம் ஆண்டு போர் உண்டது. ஸோ இது நமக்கு தெரியும் இல்லையா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் 1962ஆம் ஆண்டு போர் வந்து நடந்துச்சு, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே. அப்போது தனது ஒரே மகனை போர் முறைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்து அந்த தலைவர் அப்போதைய முதன்மை அமைச்சர் ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதினார். ஸோ என்ன சொல்லியிருக்காரு, நான் என்னோட ஒரே பையனை வந்து போர் முனைக்கு அனுப்புறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட பிரதம அமைச்சராக அந்த டைமில் இருந்த ஜவஹர்லால் நேருவுக்கு இவர் வந்து கடிதம் எழுதினார். இத்தகைய சிறப்புக்கெல்லாம் உரிய தலைவர் யார் தெரியுமா? அவர்தான் கண்ணியமிகு காயிதே மில்லத். அவரை தான் என்ன சொல்கிறோம், கண்ணியமிகு காயிதே மில்லத் அப்படின்னு சொல்கிறோம். கண்ணியமிகு காயிதே மில்லத். இவரது இயற்பெயர் முகமது இஸ்மாயில். ஆனால் மக்கள் வந்து அவரை என்ன சொல்கிறாங்க, அன்போடு காயிதே மில்லத் என்று அழைத்தனர். மக்கள் வந்து அவரை அன்போடு என்ன சொல்லி அழைச்சிருக்காங்க, காயிதே மில்லத் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று பொருள். ஸோ காயிதே மில்லத் அப்படிங்கிற அரபு சொல்லுக்கு என்ன பொருளா, சமுதாய வழிகாட்டி அப்படிங்கிறதான் பொருள். சமுதாய வழிகாட்டி அப்படிங்கிறது பொருள். காயிதே மில்லத் அப்படிங்கிறது ஒரு அரபு சொல். காயிதே மில்லத் அப்படிங்கிற அரபு சொல்லுக்கு தான் சமுதாய வழிகாட்டி அப்படிங்கிறதான் பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்பது பொருள். அப்பெயருக்கேற்ப மக்களின் வழிகாட்டியாக திகழ்ந்தார் அவர். அரசியல் பொறுப்புகள். காயிதே மில்லத் 1946 முதல் 1952 வரை அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார். சென்னை மாகாணத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. எப்போலேருந்துன்னு பார்த்தோன்னா 1946 1952 வரையும் எம்எல்ஏவாக இருந்து சிறப்பாக பணியாற்றினார். இந்திய அரசியலமைப்பு உருவாக்க என்ன சொல்லியிருக்காங்க, மக்களின் வழிகாட்டியாக திகழ்ந்தார் அவர். அதாவது காயிதே மில்லத் அப்படிங்கிற அரபு சொல்லுக்கு என்ன மீனிங்னா சமுதாய வழிகாட்டி அப்படிங்கிறதா மீனிங். அப்பெயருக்கேற்ப மக்களின் வழிகாட்டியாக திகழ்ந்தார் அவர் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்ததாக
காயிதே மில்லத் 1946லேருந்து 1952 வரையும் அப்போதைய சென்னை மாகாணத்தோட எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார். இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார். ஸோ இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு இருக்கு இல்லையா, அதுலேயும் மெம்பர்ஷிப் இருந்திருக்கு இவருக்கு. ஸோ இந்திய விடுதலை பெற்ற பின் மாநிலங்களவை உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் என பல பொறுப்புகளில் இருந்து மக்களுக்காக தொண்டு செய்தார். இந்தியா விடுதலை பெற்ற பிறகு மாநிலங்களவை, மக்களவை அப்படின்னு எல்லா உறுப்பினராகவும் இருந்து மக்களுக்காண்டி இவர் தொண்டு செஞ்சிருக்காரு. கல்வி பணி. கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணினார் காயிதே மில்லத். ஸோ இது யார் அப்படி எண்ணியிருக்கா அப்படின்றத கேட்கலாம். ஸோ கல்வி ஒன்றுதான் சமூக வளர்ச்சிக்கு, ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு அஸ்திவாரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னது யார்? காயிதே மில்லத். கல்வி மிகுந்திடில் கழித்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தார். கல்வி மிகுந்திடில் கழித்திடும் மடமை அப்படிங்கிறது ஒரு முதுமொழி. அந்த முதுமொழிக்கு ஏற்ற மாதிரி கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தார். திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி. ஸோ திருச்சிக்கு போனோம் அப்படின்னா இன்னும் வரையும் இருக்குது ஜமால் முகமது கல்லூரி. கேரளாவில் பரூக் கல்லூரி முதலியவற்றை தொடங்க அவரே காரணமாக இருந்தார். ஸோ ரெண்டுமே முஸ்லீம் நேமில் இருந்தால் கூட இன்னும் வரையும் அது செயல்பாட்டில் இருக்குது. திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபரூக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க அவரே காரணமாக இருந்தார். தொழில்துறை. அவர் மிகச்சிறந்த தொழில்துறை அறிவு பெற்றிருந்தார். இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார். இதனால் இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது. அதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சி அடைந்தது. மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பினை பெற்றனர். தலைவர்கள் பலராலும் பாராட்டப்பட்ட பண்பாளர் அவர். எல்லோரிடமும் வேறுபாடு இல்லாமல் எளிமையாக பழகும் தன்மை கொண்டவராக விளங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தை பேணி வந்தார். இத்தகைய சிறப்புமிக்க தலைவர்களின் பெருமைகளை அறிந்து போற்றுவது நமது கடமையாகும். ஸோ கனிம வளம், அதாவது அவருக்கு தொழில்துறை அறிவு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால என்ன பண்ணியிருக்காரு, இந்தியாவோட கனிம வளத்தை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்திருக்காரு. இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தக்கூடிய நிறைய திட்டங்களை போட்டிருக்கு. ஸோ அயன் ஸ்டீல் கம்பெனிஸ் அந்த மாதிரி, அதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருந்திருக்கு. மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பினர் பெற்றனர். மக்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவும் மறைமுகமாகவும் நிறைய வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. தலைவர்கள் பலராலும் பாராட்டப்பட்ட பண்பாளர் அவர். தன் வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தை பேணி வந்தார். இத்தகைய சிறப்புமிக்க தலைவர்களின் பெருமைகளை அறிந்து போற்றுவது நமது கடமையாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் ஒரு பாக்ஸ் இருக்குது. தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு சொன்னது அறிஞர் அண்ணா. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொன்னது யார்? தந்தை பெரியார். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் ஒரு நல்ல உத்தமமான மனிதர்னு சொன்னது தந்தை பெரியார் சொல்லியிருக்காங்க. அதே இது என்ன சொல்லியிருக்காங்க, தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த ஒரு இருளை அகற்றக்கு வந்தவர் தான் யார்? காயிதே மில்லத் அப்படிங்கிறவங்க. தமிழக அரசியல் வானில் ஒரு காரிருள் கவ்வி இருந்துச்சு. அந்த காரிருளை அகற்றக்கு வந்தவர் தான் யார்? காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அப்படிங்கிறவங்க அப்படின்னு சொன்னது யாருன்னா அறிஞர் அண்ணா. ஸோ ஒரு வாட்டி இந்த பாடத்தை ஃபுல்லாகவே நம்ம ரிவைஸ் பண்ணணும். காயிதே மில்லத் டேஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். எளிமை அப்படிங்கிற பண்புக்கு தான் அவர் உதாரணமாக திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லிடலாம். காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்பது பொருள். விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். ஸோ விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக வேண்டும் என்று பேசிய இடம் என்னது தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும்னு பேசிய இடம் நாடாளுமன்றம். எதிரொலித்தது, எதிர்கூட்டல் ஒலித்தது. முதுமை கூட்டல் மொழி அப்படிங்கிறது முதுமொழி. முதுமை கூட்டல் மொழி முதுமொழி அப்படிங்கிறது.
ஸோ இதில் மொத்தமாக ஒரு வாட்டி இந்த லெசனையே நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். கண்ணியமிகு தலைவர். மக்களுக்கு வழிகாட்டிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எளிமை, நேர்மை, உழைப்பு, பொறுமை, நாட்டுப்பற்று முதலிய பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்து விளங்கிய தலைவர் ஒருவர் இருக்காருன்னா அவர் தான் யார்? கண்ணியமிகு அப்படிங்கிற அடைமொழியால் அழைக்கப்படுகிற காயிதே மில்லத் அவர்கள். காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்து இளைஞர்களை திரளாக கலந்து கொள்ளணும்னு சொன்னப்போ இவர் இளைஞராக இருந்திருக்காரு. எங்கே? திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் படிச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்போ வந்தவர் தான் தொடர்வண்டி, பேருந்து போன்ற பொது போக்குவரத்தை தான் இவர் எங்கே போகணுன்னாலுமே ப்ரிஃபர் பண்ணுவார். தனி ஊர்திகளை யூஸ் பண்ண மாட்டார். நண்பர் ஒருவர் தனியாக கொடுத்தப்பவும் வாங்கலை, அவங்க இயக்கம் தனியாக கொடுத்தப்பவும் அதை அவரோட கல்லூரி பயன்பாட்டுக்காண்டி கொடுத்துட்டாரு. ஆடம்பரமற்ற திருமணம். அவருக்கு இருந்தது ஒரே மகன். அந்த ஒரே மகனுடைய திருமணத்தையும் ஆடம்பரம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுட்டாரு. பெண் வீட்டாரிடம் அவர் எந்த விதமான மணக்கொடையும் வாங்கவே இல்லை. மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற கொள்கையுடையவராக இருந்திருக்காரு. ஸோ இவர் ஒரு வாட்டி ஸ்டாம்ப்பு இயக்க பணத்தில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுல, இல்லை வேணாம், அது தனிப்பட்ட கடிதம், அதனால் நான் எனக்கு என்னோடய பைசாவில் வாங்கின ஸ்டாம்பை தான் ஒட்டணும்னு சொல்லிட்டாரு. மொழிக் கொள்கை. மிகுதியான மக்கள் பேசும் மொழியை தான் ஆட்சி மொழியாக அறிவிக்கணும் அப்படின்னு சிலர் சொல்லாமச்சில, பழமையான மொழிகளில் ஒன்றை தான் ஆட்சி மொழியாக அறிவிக்கணும் அப்படின்னு இன்னும் சிலர் சொன்னாங்க. அப்படின்னா அந்த தகுதி தமிழுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னவர் தான் காயிதே மில்லத். இதை எங்கே பேசுனாங்க அப்படிங்கிறது புக் பேக்கில் கேட்டிருக்கு. அது நாடாளுமன்றத்தில் தான் பேசியிருக்காங்க. அந்த தகுதி தமிழ் மொழிக்கு தான் இருக்குது. தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். நாட்டுப்பற்று. அந்த தலைவரின் உள்ளத்தில் எப்பொழுதும் நாட்டுப்பற்று மேலோங்கி இருந்துதான். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே 1942ஆம் ஆண்டு போர் மூண்டது. அப்போது நம்மளுடைய பிரதம அமைச்சராக இருந்த ஜவஹர்லால் நேருவுக்கு இவர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. என்ன கடிதம் அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன கடிதம்? என்னோட ஒரே பையனை கூட நான் போர் முனைக்கு அனுப்புறதுக்கு தயாராக இருக்கேன்னு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு எழுதியிருக்காரு. இத்தகைய சிறப்புமிக்கவர் தான் கண்ணியமிகு காயிதே மில்லத். அவருடைய இயற்பெயர் முகமது இஸ்மாயில் அவர்கள். முகமது இஸ்மாயில் அப்படின்னா என்ன மீனிங்னா, அதாவது மக்கள் அவரை அன்போடு காயிதே மில்லத்துன்னு தான் கூப்பிட்டுருக்காங்க. காயிதே மில்லத்னா என்ன மீனிங்னா, அது ஒரு அரபு சொல். அதுக்கு சமுதாய வழிகாட்டி அப்படிங்கிறது பொருள். அப்பெயருக்கேற்ப மக்களின் வழிகாட்டியாக திகழ்ந்தார். காயிதே மில்லத் 1946 முதல் 1952 வரை அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றியிருக்காரு. இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார். இந்தியா விடுதலை பெற்ற பின் மாநிலங்களவை உறுப்பினர், மக்களவை உறுப்பினர்னு பல பொறுப்புகளில் இருந்து மக்களுக்காக இவர் என்ன பண்ணார்? தொண்டு செய்தார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தியா விடுதலை பெற்றதுக்கு அப்புறமா மாநிலங்களவை உறுப்பினர், மக்களவை உறுப்பினர், அதுக்கு முன்னாடி 1946 to 1952 சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ. அது போக இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழுவோட உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்காரு. ஸோ இப்படி பல வாட்டி மக்கள் பணி செஞ்சிருக்காரு. தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு சொன்னது அறிஞர் அண்ணா. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, இவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொன்னது தந்தை பெரியார். கல்வி பணி. கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணினார் காயிதே மில்லத். கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தார். திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபரூக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க அவரே காரணமாக இருந்தார். அவர் மிகச்சிறந்த தொழில்துறை அறிவு பெற்றிருந்தார். இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார். இதனால் இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது. அதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சி அடைந்தது. மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பினை பெற்றனர். தலைவர்கள் பலராலும் பாராட்டப்பட்ட பண்பாளர், எல்லோரிடமும் வேறுபாடு இல்லாமல் எளிமையாக பழகும் தன்மை கொண்டவராக விளங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தை பேணி வளர்த்தார். இத்தகைய சிறப்புமிக்க தலைவர்களின் பெருமைகளை அறிந்து போற்றுவது நமது கடமையாகும் அப்படின்னு லெசனை முடிச்சிட்டாங்க. காயிதே மில்லத் டேஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். எளிமை அப்படிங்கிற பண்புக்கு உதாரணமாக திகழ்ந்தார். காயிதே மில்லத் என்னும் மரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்பது பொருள். விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். காயிதே மில்லத் தமிழ் மொழியினை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம். எதிரொலித்தது பிரித்தெழுதுக, எதிர்கூட்டல் ஒலித்தது. முதுமை கூட்டல் மொழி சேர்த்தெழுதுக, முதுமொழி. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. அப்புறமா பயணம் அப்படின்னு ஒரு சின்ன விரிவானம் இருக்குது, அது தனியாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.